அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி GP36, அதாவது பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையின் திறவுகோல் புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்கு, இது என்ன வேலை பார்க்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னாடி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தோல் நோய் ஏன் உண்டாகுது, அவங்களுக்கு 20 வருஷமா தோல் நோய் இருக்கு. அப்ப அதுல இருந்து என்னால மீளவே முடியல. அப்ப தோல் நோயை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேச சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பார்வையில நீங்க தோல் நோயை எப்படி பார்க்குறீங்க? நிறைய அக்குபஞ்சரிஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நீங்க எந்த விதமா அந்த தோல் நோயை பார்க்குறீங்க? அதுவும் இந்த மாதிரி க்ரானிக் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா கமெண்ட் லாஸ்ட் வரைக்கும் வரும்போது இல்லை கால் பண்ணி சொல்லும் போது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலேயே டக்குன்னு சேர்க்க முடியல. நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதுக்குண்டான ஆன்சரை சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ GP36 அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லையா? ஆனால் கணுக்கால் மூட்டில் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு பகுதியிலிருந்து அங்கே இருந்து 7 சுன் மேலே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய புள்ளி தான் GP36. இந்த புள்ளி போடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க முன்னாடி பித்தப்பையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பித்தப்பை என்ன பண்ணுது? லிவர் அதாவது பித்த நீரை சேமிச்சு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை என்ன பண்ணுது அப்படின்னா சிறுகுடலுக்கு செரிக்க கொடுக்குது. இதுதான் இதோட முக்கியமான வேலையா இருக்கும். இப்ப நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா, ஒரு இது பித்த நீர் அப்படின்றத நல்ல ஒரு எரிபொருளா எடுத்துக்கோங்க. எரிபொருள் ரொம்ப தண்ணியா நீர்த்து இல்லாம அது ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சில வரும்போது அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு பொருளை சிதைக்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஒரு பொருளை எரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதா இருக்கும். ஆனா அந்த எரிபொருள் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வாட்டரியா இருக்கு அப்படின்னா, அந்த வாட்டரியா இருக்கும் போது, ஏன்னா பித்தப்பையோட வேலையே அதை சுருக்கி அதை நல்ல ஒரு திக்னஸான அதாவது கன்சிஸ்டன்சியா ஒரு 1000 ml அப்படின்றத ஒரு 10 ml அப்படின்ற லெவலுக்கு அது சுருக்குது. அப்ப அதோட வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. அப்ப நம்ம பாலுக்கும் சுண்ட காய்ச்சற பாலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எவ்வளவு தூரம் திக்கா அந்த இது இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வேலையை பித்தப்பை செய்யுது. ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது அதோட எரிசக்தி ரொம்ப நல்லாவே இருக்கும். பித்தப்பையில சிறுகுடல்ல கலக்கும் போது. அப்படி இல்லாம நீர்மமா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது அப்படின்னா, அங்க வந்திருக்கக்கூடிய கைமாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை செரிக்கக்கூடிய பதத்துல நல்லா எரிவூட்டக்கூடிய பதத்துல அது இருக்காது. அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்க. விளக்கு ஏத்துறதுக்கு உள்ள எண்ணெய் ஊத்தி நீங்க விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கு எவ்வளவு அழகா நின்று எரியும். ஆனா அந்த எண்ணெயோட சேர்ந்து தண்ணியும் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா அந்த விளக்கு எப்படி எரியும்? ரொம்ப அதாவது எண்ணெயும் தண்ணியும் கலந்து இருக்கும் போது அந்த தண்ணி படும் போது அந்த விளக்கு பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு மாதிரி எரியும் அந்த நீர் படும்போது. ஸோ அந்த எரிபொருள் அப்படின்றது அங்க நீர்மமா இருந்துச்சுன்னா நமக்கு போதுமான அளவுக்கு அந்த அந்த ஃபியூயல் எரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேம் கிடைக்காது. ஸோ அதே மாதிரிதான் உள்ளேயும் நடக்குது. அது நீர்மமா இருக்கும் போது அதால என்ன பண்ண முடியல அப்படின்னா, உணவு கூளை நல்லா செரிக்க வைக்க முடியல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உணவு வேகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உணவு வேகும் போது என்ன நடக்கும்னா, அது ஒரு குழம்போ இல்ல சாதமோ பொரியலோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க உள்ள ஹீட்டுக்கு அது ஃபர்ஸ்ட் அதுல இருந்து என்ன ஆகும்னா ஆவியா தான் வரும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது நமக்கு உள்ள கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேஸ் நல்ல எரிவூட்டப்பட்ட இதுல இருந்து வரும்போது அந்த கேஸ் எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு அதாவது ரத்தத்தோட கலக்கக்கூடிய தன்மையில மெல்லியதாக வாயுவா இருக்கும். அப்ப அது டைரக்டா பிளட்ல கலந்துரும்.
ஸோ நமக்கு வந்து தேவையான சத்துக்களும் வந்து அங்கங்க வந்து எந்தெந்த ஆர்கனுக்கு வேணுமோ ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஆக்சிஜன் மூலமா பிளட் மூலமா எடுத்துட்டு போகப்பட்டுருது. ஓகேவா? ஆனா இது வந்து சரியா எரிக்கப்படாம இருக்கும்போது ரொம்ப திக்னஸான கேஸா வந்து ஃபார்ம் ஆகும்போது அதால என்ன பண்ண முடியலன்னா பிளட்டோட சேர்ந்து மிங்கிள் ஆக முடியல. அப்படி மிங்கிள் ஆக முடியாம அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே உள்ள போய் எங்கேயாவது வந்து தேங்கிக்கிடுது. அப்ப இந்த வாயுவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது இங்க சிறுகுடல்ல இருந்து இப்படி மேல எழும்புது அப்படின்னா இந்த மார்பு பகுதிகள்ல தான் அது என்ன பண்ணும்னா எங்கேயாவது போய் பிடிச்சுக்கிடும். பிடிச்சுக்கிட்டு அந்த கேஸ் இருந்துகிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும்னா வலிக்கும், இல்லைன்னா குத்தல் எடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து இதுதான் மார்பு பகுதிகள்ல வலிக்க ஆரம்பிக்குது, குத்துது அப்படின்னாவே நீங்க வந்து உங்க செரிமானத்தை தான் வந்து நல்லா கவனிக்கணும். ஓகேவா? இத வந்து எப்படி கவனிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது வந்து அங்க பித்தப்பை தானே அத வந்து சுருக்குது. இத நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஏன் உருவாகுது? வாட்டரியான பைல் ஜூஸ் வந்து ஏன் உணவுல கலக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்குன்னு உரிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. லிக்விட் ஃபுட்னா சரி 1 ஹவர்ல டைஜஸ்ட் ஆகும். அதே இது வந்து நீங்க வந்து சமைக்காத ஃபுட் எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அப்புறம் சமைச்ச உணவு இல்ல இன்னும் வந்து நான்வெஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் வந்து வேரியேஷன் டைம்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி திரும்ப வந்து நமக்கு பசிக்கும் போது சாப்பிடணும். அந்த டைம் அந்த கேப்ல வந்து இந்த பித்தப்பை என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த நீரை வந்து பித்த நீரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கும். ஆனா நம்ம அதுக்கு டைம் கொடுக்காம உடனே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலோ இல்ல வந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னாலோ அங்க என்ன ஆகும்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா அது வந்து கரெக்டான கான்சன்ட்ரேஷன் பவருக்கு வர முன்னாடியே வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா சிறுகுடலுக்கு வந்து வந்துரும். அப்படி வரும்போது அங்க வந்து நல்ல ஒரு டைஜஷன் வந்து இருக்காது. இது வந்து முதன்மையா வந்து தெரிகிறது வந்து இந்த மார்பு பகுதிகள்ல வலி வர்றதுல வந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே. 2வது நீங்க பசிச்சும் சாப்பிடாம இருக்கீங்க ரொம்ப நேரம் ஆகி அப்படின்னா இது வந்து நல்ல கான்சன்ட்ரேட் ஆயிரும். அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா பித்த பையிலேயே தங்கியே ரொம்ப நேரம் இருக்கும்போது இது அப்படியே என்னவாயிருதுன்னா பித்தப்பையில கல் உருவாக காரணமாயிருது. ஏன்னா அது வந்து தயார் ஆகியும் அது எரிக்கிறதுக்கு ஆன உணவுக்கு வந்து அதால போக முடியல. அந்த இடத்துலயே தேங்கி இருக்கும்போது அது அப்படியே இன்னும் கெட்டியாகி கல்லா வந்து ஃபார்ம் ஆயிருது. இப்ப நம்ம ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு விதமான பிரச்சனை வரும். சாப்பிடாம நீங்க விட்டீங்கன்னாலும் இன்னொரு பிரச்சனை வந்து வரும். அப்போ நீங்க இந்த மாதிரி பித்தப்பையில வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து இந்த மாதிரி வழிகளை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா வாயு அப்படின்றதே வந்து வலிகளை உருவாக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஓகே. இங்க மார்பு பகுதியில வலிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கழுத்து எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். கழுத்து வலிக்குது, கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப காத்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, அங்க உள்ள எலும்புகள வந்து அரிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஒவ்வொரு பகுதியா வந்து மேக்ஸிமம் வந்து எலும்புகள்ல தான் வலி இருக்கும். ஓகே. இங்க இந்த எலும்புகள் வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வலிச்சிருச்சுன்னா, திரும்ப வந்து நம்ம இன்னும் நம்மள திருத்திக்காம இருக்கும்போது, அதே வாயு வந்து திரும்ப உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சுரும். அப்ப என்னவாகும்னா, இடுப்பு பகுதிகள்ல வந்து பயங்கரமான வலி இருக்கும். கடுமையான வலி இருக்கும். தாங்கவே முடியல அப்படின்ற இன்னும் சொல்ல போனோம்னா, அசைக்க முடியாத லெவலுக்கு கூட வந்து மருத்துவ பயனாளிகள் வந்து இருக்காங்க. ஓகே. அடுத்து அது அப்படியே காலுக்கு போகும், கணுக்காலுக்கு போகும். இப்படி ஒவ்வொரு மூட்டுக்களா வந்து போய் வந்து தேங்க ஆரம்பிக்கும். இது கையிலன்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை மூட்டு, முழங்கை மூட்டு இப்படி ஒவ்வொரு மூட்டுக்கள்லயும் போய் இந்த இது தேங்கி நமக்கு வந்து அந்த மூட்டுகள்ல வலிய உண்டாக்குது அப்படின்னா, அது வந்து இந்த பித்தப்பையில வந்து பித்த நீர் சரியா கான்சென்ட்ரேட் ஆகறதுக்கு நாம டைம் குடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனையா வந்து இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, அப்போ வந்து நீங்க இந்த தீர்வா வந்து ஜிபி 36 பாயிண்ட்ட வந்து போடலாம். போட்டுட்டு உங்களுடைய உணவு முறையை எப்படி மாத்தணும்? எந்த மாதிரி டைம்ல சாப்பிடணும்? இப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு சாப்பிடும்போது, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து ஒரு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். அக்குபங்க்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.